ஐயோ மதி, ப்ளீஸ் மதி, நான் சொல்கிறத கேளுங்க. நாங்கள் வந்து அவசரப்பட்டு தான் அந்த முடிவை எடுத்துட்டோம். இந்தாங்க இந்த அப்பாயின்மெண்ட் லெட்டரை வாங்கிக்கோங்க அப்படின்னு வந்து சொல்ல, என்ன சார் நடக்குதுங்க அப்படின்னு தங்கராஜ் கோமா உள்ள நுழைய, மாமா ப்ளீஸ் மாமா அப்படின்னு வந்து ஒரு குரல் கேட்க தங்கராஜ் திரும்பி பார்த்தா அங்கே சுரேஷ் நின்றுட்டு இருக்காரு. இந்த அதிர்ச்சியான சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாடி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரெடிக்ஷனில் இப்போ வந்து மதியை கூட்டிட்டு போகிறதுக்காக வந்த சுரேஷ் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் அழறதையும் மதி அழறதையும் பார்க்குறாரு. பார்த்ததுக்கப்புறம் எவ்வளோ தைரியமான பொண்ணாக இருப்பா, எப்படி பேசுவா, இன்னும் இப்படி உடஞ்சி போயிருக்கா அப்படின்னு வந்து பார்த்தா அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அழறாங்க. அழுது, மேம் போகாதீங்க மேம், நீங்கள் தான் மேம் எங்களுக்குலாம் வந்து ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருந்தீங்க, உங்களை மாதிரி ஒரு லெக்சரர் கிடைக்க நாங்கள் கொடுத்து வச்சிருக்கணும் மேம், ப்ளீஸ் மேம் நாங்கள் ஏதாச்சும் பண்ணுறோம் மேம் அப்படின்னா வந்து உங்கள் வாழ்க்கையை கெடுத்துக்கிற மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் பண்ணாதீங்க, நான் சொல்கிறத கேளுங்க, தேவையில்லாமல் எதையும் வந்து யோசிக்காதீங்க, நான் வந்து ஏதாச்சும் ஒரு வேலையில் நான் சேர்ந்துப்பேன், நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் யோசிக்க வேண்டியது உங்கள் எக்ஸாம்ஸ் வருது, எக்ஸாம்ஸை பற்றி மட்டும் யோசிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நடந்து வரும்பொழுதே அவங்களுக்கு கண்ணு இன்னும் அப்படியே கலங்கி அப்படியே அழுக வந்துட்டே இருக்கு. ஆனால் அவங்களுக்கு காமிக்காமலே டக்குன்னு கண்ணை தொடச்சிட்டு அவங்களுக்கு பாய் சொல்கிறாங்க. அதெல்லாம் அப்படியே சுரேஷ் பார்த்துட்டே இருக்கும்போது சுரேஷை பார்த்துட்டு அவங்க அப்படி தயங்கி நிற்கிறாங்க. அண்ணி கால் பண்ணாங்க, வேலையில் ஏதோ பிரச்சனைன்னு சொன்னாங்க அப்படின்னு. ஆமாம் அப்படின்னு மட்டும் இவங்க சொல்கிறாங்க. சொன்ன உடனே வந்து நீ பைக்கில் ஏறி நான் உன்னை வீட்டில் ட்ராப் பண்ணுறேன் அப்படின்னா, இல்லை பரவாயில்ல நான் ஆட்டோ பிடிச்சி போயிடுறேன் அப்படிங்கிறாங்க. இல்லை நான் சொல்கிறத கேளு, நீங்கள் பைக்கில் ஏறி நான் உன்னை கொண்டு வந்து ட்ராப் பண்ணிடுறேன், நான் எனக்கு இல்லை உங்களுக்கு வேலை இருக்கும், இல்லை வேலை இருந்தாலும் பரவாயில்ல ஏறு அப்படிங்கிறாங்க. இதுக்கு நடுவில் தான் வந்து தங்கராஜுக்கு அந்த கரஸ்பாண்டன்ட் கால் பண்ணி, சார் நீங்கள் சொன்ன மாதிரியே செஞ்சிட்டோம், ஆனால் அவங்க ஆக்சுவலாகவே நல்ல ஒரு லெக்சரர் தான், நல்லா பாடம் எடுப்பாங்க, நல்ல டீச்சரை நாங்கள் காலேஜ் மிஸ் பண்ண போகுது அப்படின்னா, டீச்சர்ஸ் 1000 பேர் கிடப்பாங்க, ஆனால் அந்த பொண்ணுக்கு இருக்கிறது ஒரு குடும்பம் தானே, அந்த குடும்பத்தை ஒழுங்காக இருக்க வேணாமா, நீங்கள் சரி ஓகே பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ், இதை நான் மனசில் வச்சுக்கிறேன், என்னைக்காக இருந்தாலும் வந்து என்னோட சப்போர்ட்டும் உங்களுக்கு இருக்கும், நம்ம ட்ரஸ்ட்டுக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தங்கராஜ் ஃபோனை வச்சிடறாரு. தங்கராஜ் ஃபோனை வச்சதுக்கப்புறமா தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இப்போ வேகமாக ராகவனும் லக்ஷ்மியும் இப்போ வந்து ஹாலில் உட்காந்துக்கிட்டு மலர்கிட்ட, மலர் எங்களுக்கு ஒரு டீ மட்டும் போடுறியா, இல்லை மாமாவுக்கு மோர் வேணுமா, எனக்கு டீ போடு, மாமாவுக்கு மோர் போடு அப்படின்னு வந்து பேசிகிட்டு இருக்கும் பொழுதே வந்து மலர் இந்த வேலையை செஞ்சுட்டு இருக்கும்போது கரெக்டாக தங்கராஜ் கால் பண்ணுறாரு. கால் பண்ணி, மாமா அப்படியே ஃபோனை கொஞ்சம் ஸ்பீக்கரில் போடுங்க, அத்தையும் பக்கத்தில் இருக்காங்களா அப்படின்னா ஃபோனை ஸ்பீக்கரில் போடுறாங்க. அத்தை மாமா உங்களுக்கு இனிமேல் வந்து சுரேஷோட வாழ்க்கையை பற்றி கவலை வேணாம், எப்பயுமே இந்த மதியாக நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையே என்னவா இருந்துச்சு அப்படின்னா வந்து இந்த மதி வேலைக்கு போகிறதுனால அந்த திமிர்னாலே இன்னும் நம்மள்ட்ட ஒழுங்காக நடந்துக்காமல் இருந்தால அவள் வேலைக்கே ஆப்பு வச்சாச்சு, இதுக்கப்புறம் வந்து வேலைக்கெல்லாம் வந்து போக முடியாது, எல்லாம் நான் பார்த்துக்கிட்டேன், அவள் வந்து இன்னைக்கு வீட்டுக்கு வந்துடுவா, இதுக்கப்புறம் எங்கேயும் போக மாட்டா, நம்ம சொல்கிறதான் செய்வா, நம்ம கிழிச்ச கோட்டை தாண்டாமல் நடந்துப்பா அப்படின்னு வந்து சொன்ன உடனே, மாப்பிள்ள நிஜமாவா சொல்கிறீங்க, ரொம்ப நல்ல விஷயம் மாப்பிள்ள, அவளோட திமிரு எல்லாத்தையும் பேசிட்டு அப்படியே கிளம்பி பைய தூக்கிட்டு போயிடுவா, இதுக்கப்புறம் அவள் என்ன செய்யறான்னு பார்க்குறேன் அப்படின்னு லக்ஷ்மி சொல்ல, அத்தை அதுக்காக ரொம்ப டக்குன்னு எடுத்தோன்னே இது பண்ணிடாதீங்க, அவள் அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறேன்னு உட்காந்துருப்பா, ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு பிடிங்க, ஆனால் வீட்டில் தான் இருக்க போகிறா, இனிமேல் எந்த தேவைனாலும் உங்ககிட்டயோ சுரேஷ் கிட்டே தான் வந்து நிற்கணும், பார்த்துக்கலாம் அப்படின்னு ஃபோனை வைக்கிறாரு. இதை வந்து கரெக்டாக மோரையும் டீயும் கொடுக்க வந்த மலர் கிட்ட அப்படியே ஷாக்காக பார்க்குறாங்க. இவங்க அப்படி மலரை பார்க்குறாங்க. இதெல்லாம் தேவையில்லாமல் அவகிட்ட சொல்லிட்டு இருக்காத, அவள் வேலை போயிடுச்சு அப்படின்னா வேலை ஒழுங்காக செய்யாதனால போயிடுச்சுன்னு விட்டுறணும், நீ தேவையில்லாமல் யார் தலையிட்டான்லாம் சொன்னால் அவள் தாம்னு அதுக்கும் குதிப்பா. இப்போ புரியுதா மலரு, இந்த விஷயம் யார் மூலமாச்சும் அது தெரிய வந்துச்சு, அது ஒன்னால தானே எங்களுக்கு தெரிஞ்சிடும் அப்படின்னு அப்படியே இதெல்லாம் தப்பத்த அப்படிங்கிறாங்க. தப்பு சரி எதுங்கிறதெல்லாம் எங்ககிட்ட சொல்லாத மலரு, இப்படிதான் வர இப்படி பேசுறாங்க அப்படின்னு வந்து போய் மதியான சாப்பாட்டுக்கு என்ன செய்யணுமோ அதை செய் அப்படின்னு ராகவன் அனுப்பிடுறாரு. மலர் ஷாக்காகி உள்ளார வந்துட்டு ரேவதிக்கு கால் பண்ணி ரேவதி கிட்ட அந்த விஷயத்த சொல்ல, ரேவதி ஷாக் ஆகுறாங்க. எதுக்குமே தேவையில்லாத வேலைனே தெரில நீ, ஐயோ பாவம் அந்த பொண்ணு அவ்வளோ உடஞ்சி போய் பேசுகிறா, அவள் அந்த வேலை கொடுத்த சுதந்திரம், அவள் கொடுத்த தைரியமே அவ்வளோ தனி, அதான் இந்த ஆம்பளைங்களுக்கு நம்ம சுதந்திரமாக இருக்கிறது தைரியமாக இருக்கிறதே பிடிக்கிறது இல்லை, சை என்ன மாதிரி மனுஷங்களோ அப்படின்னு வந்து இவங்க பேசிக்கிட்டு இருக்கும் போதே வந்து இப்போ சுரேஷ் வந்து மதியை கூப்பிட்டு வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா வந்து மதியை பார்த்து, என்னம்மா ஏதோ கேள்விப்பட்டோம் வேலை விஷயத்த ஏதோ பிரச்சனைன்னாங்க அப்படின்னோடனே வந்து அப்படியே அமைதியாக அவங்க இருக்காங்க. இருந்தோடனே சரி விடு, வேலைக்கு போகலன்னா என்ன, நாங்கள் ஒன்றும் வேலைக்கு போய் தான் அவனை மருமகன்லாம் சொல்லலையே, வீட்டில் இருந்து வீட்டு வேலையை செஞ்சாலே போதும், நம்ம வீட்டிலே நிறைய பேர் இருக்கோம், சித்து வேற கொஞ்ச நாள் லீவுக்கு வரேன் இருக்கான், அதனால நீ ஈவினிங் அவனுக்கு பிடிச்ச ஸ்நாக்ஸ் எல்லாம் மலர்கிட்ட கேட்டு அதை செய்ய கற்றுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே இதுக்கப்புறம் நிறைய வேலையை வந்து மலர் நீயா தனியாக செய்யாத, மதி வீட்டில் தான் இருப்பா, அவள்கிட்ட கேட்டு அவளுக்கும் கொஞ்சம் ஷேர் பண்ணி கொடுத்துரு அப்படின்னு சொல்லும் பொழுதே மதி அமைதியாக வந்து ரூம்குள்ளே போயிடுறாங்க, எதுவுமே பேசாமல். பார்த்தீங்களாங்க, வேலை போனாலும் திமிரு அடங்கலை, அடக்கிடலாம், இனிமேல் எங்கே போக போகிறா, வீட்டில் தானே இருக்க போகிறா, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது சுரேஷ் வந்து, தேவையில்லாம எதுக்குமா விடுங்கம்மா, நான் கிளம்புறேம்மா அப்படின்னா, நீ எதுக்கு அவளை கொண்டு விட்ட, அவள் ஆட்டோவில் வந்துக்க போறா அப்படின்னா, இல்லை அந்த பக்கமாக தான் வழியில் இருந்தேன், விஷயம் கேள்விப்பட்டேன், அதனால நான் வந்து விட்டேன் நான்
அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி கிளம்பும் போது வந்து உள்ளார போயிட்டு எதோ எடுக்கலான்னு போனால் மதி அப்படியே இந்த காலை அப்படியே முட்டி போட்டு அந்த அதில் முகத்தை புதைச்சி வச்சுக்கிட்டு அப்படியே அழுதுகிட்டு இருக்காங்க. குமுறி 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 குலுங்கி குலுங்கி அவங்க அழுதுட்டு இருக்கிறத பார்த்தோன்னே இவருக்கு மனசே கஷ்டமாயிடுது. கஷ்டமானதுக்கப்புறமா தான் வந்து சுரேஷ் அப்படியே வெளில வராரு. வரும்பொழுது அந்த ஸ்டாஃப்ஸ் எல்லாம் இது பண்ணது, இதுக்கு முன்னாடி வந்து ஒவ்வொரு பிரச்சனைக்கு எப்பயும் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நின்னது, இவங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்காக நின்னதுன்னு ஒன்று யோசிச்சு பார்த்து நம்மக்கிட்ட எப்படி நடந்துக்கிட்டாலுமே நிஜமாக ஒரு நல்ல டீச்சர் தான் அவன். அந்த பிள்ளைங்கள்லாம் அவ்வளோ தூரம் அழுதாங்க. ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் பிடிக்கிற மாதிரி ஒரு ஸ்டாஃப் இருக்கிறது எவ்வளோ கஷ்டமான விஷயம். நமக்கு இந்த மாதிரி 1-2 ஸ்டாஃப் நல்ல ஸ்டாஃபாக இருந்ததுனால தான் நம்ம இங்கெல்லாம் வந்தோம் அப்படிங்கிற மாதிரிலாம் அவர் யோசிச்சிட்டே வரார். யோசிச்சிட்டே வந்தவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா வந்து நேராக அப்படியே வந்து திருப்பி அந்த காலேஜுக்குள்ளேயே நுழையிறாரு. காலேஜுக்குள்ளேயே நுழைஞ்சதுக்கப்புறமா தான் உள்ளார போயிட்டு ஏதோ பேசுகிறாரு. பேசும்போது அந்த கரஸ்பாண்ட் பேசுகிறாரு, உட்காருங்கிறாங்க, அவங்களும் பேசுகிறாங்க, நான் அது பண்ணிக்கிறேன் அது பண்ணி ஏதோ பேசுகிறாங்க. என்ன பேசுகிறாங்க நம்ம காட்டலைங்கிறது மாதிரி காமிக்க சைலண்ட்லேயே மியூசிக்லேயே ஓடிட்டு இருக்க. அடுத்த நாள் காலையில் மதி கிட்டக்க மதி இன்னைக்கு என்ன செய்ய போகிற அப்படின்னா, ஏன் தெரிஞ்சு எங்கேயும் எதுவும் செய்ய போகிறதில்ல, ஏன் கேட்குறீங்க அப்படின்னா, நீ கொஞ்சம் என் கூட வரியா அப்படின்னா, எங்கே அப்படின்னா நான் காலேஜுக்கு. எதுக்கு நீ சொல்கிறதுக்கு என் கூட வரியா அப்படின்னு அது இவர் கேட்டோன்னே, எதுக்கு காலேஜில் வர சொன்னாங்க, நீ வரியா வரலையா அதை மட்டும் சொல்லு. இல்லை எனக்கு அங்கே யாரையுமே பார்க்கறதுக்கே மனசில் தைரியம் இல்லை, ஆனால் தயவு செஞ்சு நான் சொல்கிறத கேளு, வா அப்படின்னு வந்து கூப்பிட்டு போகிறாங்க. போயிட்டு கிளம்பி ஏறி வெளில போகும்பொழுதே வந்து லக்ஷ்மி ராமன்லாம் என்னடா என்ன விஷயம் அப்படின்னா வந்து ஒன்றும் இல்லை சும்மா தான் அப்படின்னு சொல்லிட்டு அவளை அந்த காலேஜில் சர்டிஃபிகேட் வாங்கணுன்னாங்க, நான் என்னென்னு பார்த்து கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு கிளம்பி கூப்பிட்டு போகிறார். கூப்பிட்டு அங்கே போனால் உள்ளார போகும்பொழுதே வந்து சுரேஷ் தங்கராஜுக்கு வேறு அந்த கரஸ்பாண்ட் ஏதோ கால் பண்ணுறாரு. அந்த அவர் ஷாக் ஆகி வந்து நான் இன்னும் நேரில் வரேன் அப்படின்னா இங்கே வந்து பேசி இங்கே வந்து ஆல்ரெடி உள்ளார நுழைஞ்சோன்னே, மதி சாரிம்மா ஒரு சின்ன தப்பு நடந்துருச்சு, நாங்களும் கொஞ்சம் நிறைய யோசிச்சு பார்த்தா வந்து நீ ஒரு நல்ல கேண்டிடேட், உன்னை வந்து நாங்கள் மிஸ் பண்ண விரும்பலை, அதனால் எங்களோட அப்பாலஜி ஏற்றுக்கிட்டு இந்த வேலையில் ஜாயின் பண்ணிக்கிறியா, உன்னை பர்மனெண்ட் ஆகிறோம் அப்படின்னு அதுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் டீட்டு அவங்க ஷாக் ஆகி பார்க்க கட் பண்ணால் வந்து இந்த பாருங்கள் சார், அதை நீங்கள் செஞ்சது ரொம்ப தப்பான ஒரு விஷயம், அது மாமாவே சொல்லியிருந்தாலுமே நீங்கள் செஞ்சது தப்பான விஷயம் தான். இது வந்து அவள் ஏற்கனவே இன்ஸ்பெக்டர்கிட்ட வேற வந்து ரொம்ப க்ளோஸாக இருக்காங்கன்னா அவள்கிட்ட வந்து அவளுக்கு ஒரு தப்பு நடந்தால் இன்ஸ்பெக்டர் தட்டி கேட்பேன்னு சொல்லியிருக்காரு. இந்த சமயத்தில் நீங்கள் இந்த மாதிரி பண்ணீங்கிற விஷயம் மட்டும் அவளுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக அவளே கம்ப்ளைண்ட் கொடுத்து உங்கள் காலேஜுக்கும் கெட்ட பேர் ஆகிடும். மாமாட்ட நான் பேசிக்கிறேன், ஆனால் அதே சமயத்தில் தேவையில்லாமல் இன்ஸ்பெக்டர் விஷயத்தில் பிரச்சனை வராமல் இருக்கிறதுக்கு இவள் வந்து வேலைக்கு சேர்ந்துறதான் கரெக்டு அப்படிங்கிற மாதிரி பேசிடுறாரு. பேசின உடனே வந்து இப்போ சுரேஷ் கரெக்டாக தங்கராஜில் வந்து என்ன நடக்குதுங்க அப்படிங்கும்போதே, மாமா ஒரு நிமிஷம் மாமா அப்படின்னு தனியாக வெளில கூப்பிட்டு போயிட்டு, மாமா இன்ஸ்பெக்டருக்கு விஷயம் எப்படியோ தெரிஞ்சிருச்சு, இவ சொல்லிட்டாலா என்னன்னு நினச்சின்னு தெரில, ஆனால் இன்ஸ்பெக்டர்லாம் தெரியாது, இருந்தாலுமே வந்து தெரிஞ்சிருச்சு, அதனால் வந்து நான் சொல்கிறத கேளுங்க, இப்போ தேவையில்லாமல் இதில் தலையிட்டு இந்த வேலை விஷயத்தை கை வச்சோன்னா நமக்கு தான் வேறு வேலையில் பிரச்சனை வரும், எனக்குமே என் வேலைக்குமே பிரச்சனை ஆகிடும், கொஞ்சம் விட்டு பிடிப்போமாம்மா, அவள் வேலைக்கு போகிறது போட்டுமாம்மா அப்படின்னு சுரேஷ் தங்கராஜ் அப்படியே கட்டுப்போடு இருக்க சந்தோஷத்தோடு வந்து மதி வெளில வந்தோடனே, நீ வேலைக்கு அப்படியே ஜாயின் பண்ணிக்கலான்ட்டாங்க, நீ கிளாஸுக்கு போ, நாங்கள் அப்படியே கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கிளம்பிடுறாரு சுரேஷ். ஆனால் இப்போ தங்கராஜுக்கு ஒன்றுமே புரியல, என்னதாண்டா நடக்குதுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு குழப்பத்தில் இருக்க. இப்போ கதை எப்படி போகுதுன்னு நினைக்கிறீங்க? சுரேஷ் வந்து ஹெல்ப் பண்ணுவாரா மதிக்கு உண்மையிலே, இந்த ப்ரெடிக்ஷன் உண்மையாகுமாங்கிறத சொல்லிட்டு, ஒருவேளை நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணனா இடம்பொருள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.